profound transition. Testimony of Professor Spira. Profound அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, உள்ளிருந்து மனசிலிருந்து சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மார்த்தமா சொல்றேன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ப்ரோஃபவுண்ட். டெஸ்டிமோனி அப்படின்னா தற்சோதனை மூலம் விளக்குதல், அது பேர் டெஸ்டிமோனி. A profound transition. Testimony of Professor Spira. Part 1. இதுதான் நான் வாசிக்க போற சாப்டர். ஸோ ஆத்மார்த்தமா எப்படி மாறுதல் அடைஞ்சது அப்படிங்கிறத தன்னுடைய தற்சோதனை மூலமா ப்ரொஃபஸர் ஸ்பைரா இங்க நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத இனி நான் வாசிக்க போறேன். ப்ரொஃபஸர் ஸ்பைரா சொல்றாரு, நான் அடிக்டட், அதாவது நான் சொல்ல போனோம்னா என் உடம்புல அதிகமாக சளியும் சேர்க்கப்பட்ட உணவா சாப்பிட்றதுல நான் அடிமையாக இருந்தேன். நான் அதிகமாக சளி பிடிக்கிற உணவாகவும் வைக்கிற உணவாகவும் பசை மாதிரி மாற உணவாகவும் சாப்பிட்றத விரும்பினேன். இனிமேல் நிறைய பேர் விரும்பினாங்க. ஆனால் இப்போவும் கூட நான் அதை விரும்புகிறேன். ஆனால் எது உண்மையான உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அதில் உள்ள தீமையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நான் உண்றதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மிகவும் பிடித்தமான உணவு என்ன இருந்தது அப்படின்னா 2 மிளகாயும் சீஸ், அதாவது 2 சில்லி சீஸ், ஃபுட் லாங் கோனிஸ், 2 மிளகாய் சேர்த்த வெண்ணெய் கலந்த ஒரு உணவும், 5 ரூட் காய்கறிகளை புளிக்க வச்ச பீரும், பாப்கார்ன், சீஸ் பர்கர், இது எல்லாமே எனக்கு மிக பிடித்தமான உணர்வு. நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்வது தான் என்னுடைய தொழிலாக இருந்தது. என்னுடைய உருவத்துக்கு ஏற்றாற்போல் சமுதாயத்தில் நான் இந்த தொழில், அதாவது கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப் தட் கேவ் மீ ஸ்டேட்டஸ் ஆஃப் மை பிக் ஸ்டேச்சர் அண்ட் இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்டைல். என்னுடைய பெரிய உருவத்தை பார்த்து அவங்க இவன் இதுக்கு தான் தேவையானவன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைய தீர்மானம் பண்ணாங்க. நான் அமெரிக்கன் ஃபுட்பாலை அதிகமாக விரும்பி விளையாண்டேன். காரணம் என்னன்னா, என்னுடைய எடை 250 பவுண்ட். ஸோ அவ்வளோ கனமான தடியான குண்டான ஆள் அஃபென்சிவ் லைன்மேனா அந்த ஃபுட்பாலில் விளையாடுவான். நான் பிரின்ஸ்டன் விக்கிங்ஸில் அந்த டீமுக்காக விளையாண்டேன். எனக்கு அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபுட்பாலில் தடுக்கிற வேலையை பார்த்தோம். அதாவது ஃபீல்டில் ஒரே ஒரு கார்னர் நின்றுக்கிட்டு வர்ற க்ரௌடை நம்ம தடுப்போம். அவங்களை முட்டி மோதி தள்ளி தூக்குறது எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. நான் வழக்கம் போல் நல்லா விளையாண்டு நினச்சேன். நிறையா மது அருந்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்களே, போதைக்கு அடிமையாய் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு மை மறந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கேம் விளையாண்டுருக்கேன். நிறைய பேர் கூட அந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டேன். என்னுடைய மிகவும் அடுத்த பிடித்தமானது மியூசிக். நான் ஒரு பைப் மியூசிக், ட்ரோம்போன் அப்படின்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தேன். அதில் நான் 5th கிரேட் எடுத்திருந்தேன். ஏன்னா அது ஜாஸ் மியூசிக் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் டைமில் இருக்கும்போது இந்த மியூசிக்கில் நம்ம இன்னும் நிபுணத்துவம் பெற வேண்டும்னு சொல்லிட்டு நான் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்டன் காலேஜ் கன்வர்சர்ட்ரி ஆஃப் மியூசிக், அந்த இதில் நான் இந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஜாஸ் மியூசிக் பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன்.
நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் எடுத்த பாதை சரியான பாதை அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் ஸ்கூலில் ஏ கிரேட் ஸ்டூடெண்ட்டில் தான் இருந்தேன், அதுவும் இந்த மியூசிக் துறையில். ஸோ டாப் மியூசிக் ஸ்கூல்ஸில் நான் சேரணும், அதில் இன்னும் நான் நிபுணத்துவம் பெறணும், ஸோ அமெரிக்கன் காலேஜ் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் சேரவும் செஞ்சேன். ஸோ அமெரிக்கன் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. நான் அதிக விரும்பி உணவு உண்பேன், மது அருந்துவேன், ட்ரிங்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் செஞ்சேன். ஆனால் இந்த லைஃப் ஸ்டைலுடைய பின்விளைவு அதிக விளை வைத்தது. நான் அதிகமாக பல நோய்களால் துன்பப்பட ஆரம்பித்தேன். அலைன்மெண்ட்ஸ், என்னுடைய உடல் சீரான முறையில் இல்லை, மிகவும் பெரிய உருவமாக இருந்தேன். நாள்பட்ட ஒற்றை தலைவலி, ஒவ்வொரு ஜாயின் கைகாலையும் மூட்டு வலிகள் எனக்கு இருந்தது. நிறைய அலர்ஜிஸ் எனக்கு இருந்தது. மூக்கிலேருந்து எனக்கு ரத்தமே வரும். வலி தரக்கூடிய ஹீமோராய்ட்ஸ், அப்புறம் சுவாச கோளாறு எனக்கு ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் குழந்தையா இருக்கும்போது என்னுடைய நெஞ்சில் அதிக சளி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னுடைய மூச்சு குழாய் வழியா 2 டியூபை விட்டு டாக்டர் நிறைய சளியை வெளியெடுத்தாங்க. அதுவும் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல எனக்கு டியூப் விட்டு இந்த மாதிரி நிறையா சளி எடுத்தாங்க. அதுவும் அப்போ எனக்கு வயசு 7 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு டெய்லி அலர்ஜி மெடிசன் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அந்த மெடிசன் பேர் செல்டேன், SELDANE. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த செல்டேன் மாத்திரை மார்க்கெட்டில் மக்கள் நிறைய பேர் இது அதிகம் உண்றதுனால இறந்து போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சதுனால அந்த மருந்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அல்ஜீரா டி, அப்புறம் ஜைட்ரக், கிளார்டின் இந்த மாதிரியான மருந்துகள் அதிகம் சாப்பிட ஆரம்பித்தேன். எப்படி சர்க்கரைக்கு மாத்திரை அதிகம் எல்லாரும் டெய்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்காங்களோ அது மாதிரி நான் இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு என் உடம்புல எந்த மாறுதலும் இல்லை. நான் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்குவேன், மைக்ரேன் மெடிசன் எடுத்துக்குவேன். இது மாதிரி கணக்கே இல்லாத அளவு நிறையா மருந்து மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரியா எனக்கு உடம்புல நிறைய கோளாறுகள் ஏற்பட்டதன் காரணமாக டாக்டர் எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி ஸ்கூல்லே எனக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு அதுக்கு அட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூலில். அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதில் நாங்கள் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க எனக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணுமோ அவங்க அதை தருவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். ஸோ அதிக நேரம் நான் அந்த அட்வில் ரூமில் போய் படுத்து தூங்குவேன். இது போக என்னுடைய மூக்கு எப்போ பார்த்தாலும் செவந்திருக்கும், அடிக்கும், மூக்கு ஒழுகும். அதுவும் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கும் மேலே, அதுவும் எல்லா நாளும் நான் இந்த மாதிரி சிரமத்தில் இருந்தேன். நான் இது தொடர்ந்து தான் இருந்தது என்னுடைய ஸ்கூலில். நான் காலேஜ் சேரும்போது என்னுடைய இடம் 280 பவுண்ட் இருந்தேன். நான் இப்போ என்னுடைய எடையை குறைச்சி ஒரு அழகான பாடி, ஒரு ஷேப் வரணும் அப்படின்ற மாதிரி அதிக நாள் நான் யோசிச்சது உண்டு. கல்லூரியில் நான் அதிகம் அந்த பைப் மாதிரி இருக்கிற அந்த ட்ரம்ஸ் தான் அதிகம் விரும்பி வாசித்தேன். அப்போ என்னுடைய கல்லூரியிலே எனது நண்பர் CPAP யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது,
நீ அந்த டாக்டரை போய் சந்திச்ச அப்படின்னா உன்னுடைய தொல்லைகள் நீங்குவதற்கு அவர் வழி சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சிபிஏபி யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து தூங்கும்போது எனது உடலை பரிசோதனை செய்வார். அதுவும் எப்படி செய்வாங்க அப்படின்னா, டஜன் கணக்கில் வயரு என் உடம்புல சொருகி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்நாக்ஸ் என்னைய சாப்பிட கொடுப்பாங்க. நல்லா நிறைய சாப்பிட்டு என்னை நல்லா தூங்க சொல்லுவாங்க. தூங்க சொல்லி ஒவ்வொரு இதுலேருந்து எனக்கு ரீடிங் எடுப்பாங்க. ஸோ இதனால எந்த ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ தின்னதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது, ரெஸ்டே இருக்காது. ஆனால் டாக்டர் வந்து இதை வந்து ஸ்லீப் அப்னியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சிபிஏபி யூனிட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை நீ வாங்கி பயன்படுத்து, உனக்கு சுவாச கோளாறு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது சுவாசத்தை சீராக இயங்க வைக்கிற மெஷின் இது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிபிஏபி யூனிட் அப்படின்னா என்னன்னா, சுவாச கோளாறு உள்ளவங்களுக்கு செயற்கை முறையில் சுவாசம் நடத்துவதற்கான ஒரு மிஷின். அதை நீ பயன்படுத்தி தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய வயசு 19 தான். ஏற்கனவே எனக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு நான் நிறைய நேரம் வருத்தப்பட்டது உண்டு. என் நண்பர்கள்ட்ட நான் விளையாட்டாக கூட சொல்லுவேன், என்னுடைய முதல் ஹார்ட் அட்டாக் எனக்கு 26 வயசுலேயே வரலாம் போல இருக்குது, அந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி இந்த நிலையை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இரவு நேரங்களில் நிறையா டிவி பார்த்து அதில் உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் செய்யா, என்னெல்லாம் சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் குறிச்சிக்கிட்டேன். குறிப்பாக இஞ்சி ரூட் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சர் ரூட் சப்ளிமெண்ட்ஸ், அதை நிறையா சாப்பிட்ருக்கேன் என்னுடைய எடையை குறைக்கிறதுக்காக. ஸோ அது எதுவுமே எனக்கு பயன் தந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான ஆரோக்கியம் எது அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். மன்னிக்கவும், அந்த உண்மையான ஆரோக்கியத்தை கூட நான் தேடலை. நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளவோ டயட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஏற்றதாக இல்லை. நாளடைவில் என்னுடைய மனதே வந்து ரொம்ப என்னடா எப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ என் மனசு என்னிடம் சொல்லிச்சு, சாகணும்னு வந்தால் நம்ம செத்துருவோம், இதுக்கு மேலே என்ன யோசிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஐ டிசைட் டு ஜஸ்ட் ஓவர் இன்டல்ஜ் இன் ஃபுட் with the philosophy that I would just die whenever it was time for me to go. நேரம் வந்தால் சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன். என்னுடைய ஹை ஸ்கூலில் நான் விட்டு வெளியே வந்தோடனே என்னுடைய அத்லெட்டிக் விளையாடுறத நான் விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு 8 to 12 மணி நேரம் என்னுடைய மியூசிக் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டே அதிகம் நான் பயன்படுத்தி அதை வாசித்துக்கிட்டு இருந்தேன். நிறையா மதிய உணவு சாப்பிடுவேன், ரொம்ப நேரம் மியூசிக் வாசிப்பேன். மியூசிக் வாசிக்கிறது எதை தடுத்துச்சு அப்படின்னா, நான் ஸ்மோக் பண்ணுறது, அதாவது சிகரெட் குடிக்கிறதும் சாக்லேட் சாப்பிட்றதையும் அது மட்டும்தான் குறைச்சிது. ஆனால் நான் வந்து ஜாஸ் மியூசிக் உண்மையிலே என்ன வாசிக்கலாம் அப்படிங்கிறத ஆனால் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் சோனிஸ் ஜாஸ் ஜாம் செஷன் அதில் கலந்து கொண்டேன். அப்போ என்னுடைய ட்ராம்போனோட உட்கார்ந்துருந்தேன். சோனிஸ் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் bars where the older black folks, அதாவது சோனிஸ் பார்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, பழைய காலத்து முறைப்படி தண்ணி அடிக்க எல்லாரும் சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க.
வயதானவர்கள் தங்களுடைய திறமையை காமிப்பாங்க. வயதான பெண்களும் அதிகமா மது அருந்துவாங்க. நீ அழகா இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் கேள்விகள் அது நினைக்கும். இதுல ஒவ்வொருத்தரும் நீ சின்ன பொண்ணு நான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பொழுது கழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஜாஸ் மியூசிக்ல ட்ரம் அடிக்கிறவர் பிரதர் ஏரை எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவர் மேல ஈர்க்கப்பட்டேன். நான் அவர்கிட்ட பேசினேன். எதை குறித்து பேசினேன் அப்படின்னா, அவர் என்னுடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையை பற்றியும் அவர் பேசினார். மேற்கத்திய கலாச்சாரங்கள் காற்றை மதிப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அவர் ப்ரொஃபஸர் அர்னால்ட் எக்ரட் மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் பற்றி எனக்கு அதில் சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டு சொன்னார். பிரதர் யார் சொன்னார், அவருக்கு வயது 40. அவர் 20 வருஷத்துக்கு மேலேயும் இந்த உணவு முறையை பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு இது ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவ்வளவு வயசு கூட உள்ளவர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரா, அதுவும் 40 வயது தொடர்றவரா அப்படின்னு கூட எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் மாலையில என்னோட ஃப்ரெண்ட் தக் டிஹூ அண்ட் பிரதர் யார் 2 பேரும் எர்வின் ஸ்ட்ரக்ஸ்ல நார்த்தன் கனெக்டிவ்ல சந்திச்சிருந்தாங்க. டக் டேஹுங்கிறவர் சாக்ஸோபோன் வாசிக்கிறவர். அவங்களுடைய சந்திப்புல நான் அப்ப ஒரு தட்டு நிறைய கோழிக்கறி இன்னும் நிறைய ஐட்டம் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்தேன். நானும் என் நண்பனும் இதெல்லாம் சாப்பிட்டோம். அப்ப பிரதர் யார் எங்களிடம் பேச துவங்கினார். எதை பற்றி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்தை பற்றி பேசினார். அதாவது சிலைத்துவம் இல்லாத, சளி இல்லாத உணவு பழக்க முறை. நாங்க அவர் பேச்சை கவனிக்கும் போது மிகவும் மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சோம். நான் என்னுடைய தட்டை பார்க்கும்போது பிரதர் யார் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ, இல்ல அவருடைய அனுபவத்துல தான் நமக்கு சொல்றாரோ அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவருடைய அனுபவத்துல பழங்கள் தான் காலகாலமாக அதுவும் நமக்கு உணவா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப பிரதர் யார் சொன்னாரு, நான் என்னுடைய அனுபவத்துல பழங்களை மட்டும்தான் நான் உணவு உண்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 100 நாள் ஜூஸை வச்சு வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறதாக சொன்னாரு. இது எனக்கு என் மூளையை ஏதோ தட்டின மாதிரி இருந்தது. அப்ப மனிதன் பழம் சாப்பிடுவதானா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அவர் சொல்றது ஏதோ உண்மை இருக்கிறதாகவும் எனக்கு தோணுச்சு. இந்த பூமின்ற பிளானட் பழங்கள் நிறைந்ததா தான் இருக்கும். பழங்களை நிறைய விலங்குகளும் ஒன்று வாழ்குது, ஏன் மனிதனால் அதை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி எனக்குள்ள தோன்றுச்சு. எங்களுடைய உரையாடலுடைய முடிவுல நானும் என் நண்பரும் மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் புக்கை வாங்கி படிக்கிறதா முடிவு செஞ்சோம். அப்புறம் அந்த புக்கையும்
ரேஷனல், அதாவது அர்னால்ட் எகரட்ஸ் மியூக்கோசிலஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் புக்கையும், ரேஷனல் ஃபாஸ்டிங் ஃபார் பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஜுவேஷன் இதையும் நான் வாசித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய பயண முறையை நான் மாற்ற ஆரம்பித்தேன். அதில் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே ரொம்ப எளிமை, ஆனால் அது ஒரு சேலஞ்ச். எதுக்காக அப்படின்னா, நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வேற, அதை வெல்லுறது ஒரு பெரிய சேலஞ்ச். நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்கில் மனிதனுடைய உடம்பு எப்படி நோய்வாய்ப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய கேள்வி என் மனதில் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதில் குறிப்பிடுற ஆரோக்கியம் நிறையா இருக்கு. ஆனால் எப்படி ஆரோக்கியமே இல்லாமல் மனிதனுடைய உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எனது மனசில் உதயமாச்சு. அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்க தகவல் உண்மையிலே இளமையை பாதுகாக்குமா? ஒரு மனிதன் இளமையாத்தான் இருப்பானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள வந்துச்சு. வயோதிகமோ மரணமோ அதுதான் எல்லார் வாழ்க்கையோட அடிப்படையா? நோய்வாய்ப்படுவது, அதனால அவைப்படுவது அதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப பிரதர் ஏர் வெறும் பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டு உயிரோட இருக்காரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். லங்ஸ், அதாவது லங்ஸ் தான் உண்மையிலே ஹார்ட்டை இயங்க வைக்குதா, ஹார்ட்டோட வால்வை இயங்க வைக்குதா அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப பழம் மட்டும்தான் மனிதனுடைய உணவு அப்படின்னா, ஏன் மனிதன் சமைத்த உணவும் இறந்த விலங்குகளும் சாப்பிட்றான் அப்படின்னு யோசிச்சேன். புரோட்டீன் நிறைந்த உணவு தேவையில்லை, அது மோசமான பக்க விளைவை தான் விளைவிக்குது, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இதை பற்றி நான் 5வது சாப்டரில் மியூக்கோசிலஸ் டயட், அதாவது மியூக்கோசிலஸ் டயட் அந்த புக்கில் 5வது சாப்டர் ரொம்ப முக்கியமா அப்படின்னு யோசித்தேன். இந்த 5வது சாப்டர் ஒன்றும் இல்லை, வாழ்க்கைக்குரிய ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. வைட்டாலிட்டி ஈக்குவல் டு V ஈக்குவல் டு P மைனஸ் O அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது வைட்டாலிட்டி ஈக்குவல் டு பவர் மைனஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். வைட்டாலிட்டினா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, சக்தினா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் தடைக்கற்கள் இடையூறுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். உண்மையிலே நம்மளுடைய மனித இயந்திரம் ஒரு காட்டுனால இயங்குறது தானா அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு குளிர்ச்சியான காலத்தில் நான் தனியாக உட்காந்து நான் என்னுடைய இசை வாசிக்கும் கருவியின் மூலமாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன ட்ரெஸ் ஊற்றிருந்தேன்னா, ஒரு ப்ரௌன் கலர் சட்டையும் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேண்ட்டும் எல்லோ கலர் ஸ்லீவ்டா 100% சில்க்கும் பாட்டம் அப் ஷர்ட் எல்லாமே
பேக்ராக் மென்ஸ் க்ளோத்தியர். அதில் நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அந்த ஆடையை உடுத்திருந்தேன். நான் அமர்ந்ததுக்கு எய்தாப்புல ஒரு பெரிய கண்ணாடியில் நான் உட்கார்ந்துறதுக்கு எய்தாப்புல உள்ள கண்ணாடியில் நான் என்னை பார்க்கும்போது அந்த கண்ணாடியோட இடது கை ஓரத்தில் கீழே நொறுங்கி இருந்தது. இதுக்கு முன்னாடி யாரும் மியூசிக் வாசிக்கும் போது உடைச்சிருப்பாங்க போல. என்னை நான் பார்க்கும்போது 250 பவுண்ட் ஊதி தெரிகிறேன் அப்படின்னு நான் ரொம்ப மனவேதனை அடைஞ்சேன். அப்போ அந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் என்னுடைய கண்களில் ஒரு சிந்தனை தோன்றுச்சு. என்ன சிந்தனைனா, என்னுடைய கண்களில் தெரிந்தது என்னுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி அவர்கள் இறந்தது எனக்கு நினைவு வந்தது. அதை ஒரு 1000 முறை நினைச்சு பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய மூக்கு ஒழுகுனது எத்தனை தடவை இருக்கும், மூக்கு ஒவ்வொரு தடவை சீந்திக்கிட்டு மூக்கு ஒழுகிறத தொடச்சதை நான் எண்ணி பார்த்தேன். அதுவும் ஒரு 1000 தடவைக்கு மேலே இருக்கும். நான் புகை குடித்ததையும் தண்ணி அடித்ததையும் நினச்சி பார்த்தேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், நம்ம இதெல்லாம் செஞ்சனால தான் நம்மளுடைய உடம்பு இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாயிருக்கு. என்னுடைய துன்பத்தையே நான் குறை கூறக்கூடாது, நான் சாப்பிட்றது தான் தப்பு, இந்த மனிதனமே சாப்பிட்ற விஷயத்துல தான் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. அப்போ என்னுடைய எதிர்காலத்துடைய கனவு என்ன அப்படின்னா, இதை நாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ எல்லா மனிதர்களும் வழியில் இருந்தோம், உடல் நோய் அவதிப்படுவதில் இருந்தோம், இறப்புல இருந்தோம் மீண்டு வருவதற்கு இந்த உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சே ஆகணும். இயற்கையா வகுத்த சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து உரைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். யுகம் கடந்து நிற்பது போல் நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஒரு லெஜண்ட், an hero when ஒரு சமூகமே நோய்வாய்ப்பட்டு, சமூகம் சொல்ல முடியாது, an hero when concepts of pain, suffering and deaths are remembered only through ancient tales and legends. அதாவது மனித சமுதாயம் சஃபரிங், வலிகள், வேதனைகள், சாவு இதெல்லாம் நடந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, இப்போ எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரு தருணத்துல நான் முடிவு பண்ணேன், என்னுடைய மொத்த சக்தியும் என்னுடைய சுய முன்னேற்றத்துக்காக எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு நான் அதை பயன்படுத்தி நான் மாற்றணும். இது எனக்கு ஒரு வாய்ப்பு, இது எனக்கு வந்த ஒரு பரிசு. இந்த மாதிரியான வாய்ப்பும் பரிசும் எந்த மக்களுக்கும் கிடைக்கல அப்படின்னு நான் உணர்ந்தேன். இந்த மாதிரியான அற்புதமான தகவல் வேற யாருக்கும் கிடைக்கல, இந்த பிரபஞ்சத்திலே யாருக்கும் கிடைக்கல. இந்த தகவலை வச்சு இந்த எல்லாருடைய கண்ணீர்களையும் நான் துடைக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில மிகவும் உன்னத ஆரோக்கியமாக இருந்து நான் மாறி, அதுவும் இந்த மியூகோசிஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்ஸ் மூலமா நான் மாறணும், மாற்றி அமைச்சு இந்த பிரபஞ்சத்தோட
கண்ணீரை நான் துடைக்கலாம் என்று நான் முடிவு செய்தேன். மேலும் தொடரும். பீஸ், லவ், பிரீத். அமைதி, அன்பு, சுவாசம்.